திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் அனந்தன் காடு. 90களில் நடக்கின்ற ஒரு கதை இது. முழுக்க முழுக்க ஒரு அடர்ந்த காடு. ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய கொடூரமான ஒரு காடாக இருந்த அந்த காடு, அடர்ந்த காடு ஒரு நாடாக மாறுகிறது. அங்கு ஒரு முதலமைச்சர் கட்சியினர் என்று வருகிறார்கள். இலங்கையில் இருந்து தப்பி கேரளாவுக்கு வருகிறோம் ஒரு தமிழ் ஈழப் போராளி ஆர்யா. அவரை மையமாக வைத்துதான் கதை நகர்கிறது. ஆனாலும் இது தமிழ் ஈழம் பற்றிய படம் அல்ல. அவர் அங்கிருக்கின்ற ஒரு குடிசை பகுதியில் தங்க வைக்கப்படுகிறார். அதாவது போராளி குழுக்களுக்கும் சில ஆதரவான சில குழுக்கள் இருக்கும் இல்லையா, அந்த குழுவினால் அங்கு ஆதரிக்கப்பட்டு தங்கி வருகிறார். கோயில் பூசாரியே அந்த கோயிலுக்குள் அவரை பதுக்கி வைத்து பாதுகாத்து வருகிறார். அதே சமயத்தில் அங்கு நடக்கின்ற அரசியல் அதிகார பின்னணியில் நடக்கும் முக்கியமான கொள்ளைகள் வேறு இருக்கின்றன. அது ஒரு முக்கியமான, அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரருடைய அந்த ஏரியாவுக்கு அவர்தான் தாதா என்கின்ற அளவில் அவர் சொன்னால்தான் ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒருவராக காட்டப்படுகின்ற ஒருவர் அங்கு கோடீஸ்வரனா அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட அவர் இந்த ஆர்யாவுக்கு ஆதரவான ஆட்கள் தான் கொன்றார்கள் என்று கொள்கிறார்கள். ஆனால் ஆதரவான ஆட்கள் தான் என்று அந்த போலீஸ் தான் அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த போலீஸ் மூலம் போலீஸ் சொன்னதை தான் அவர் செய்திருப்பார்கள். அந்த போலீஸ் திரும்பி நின்று இவர்களுக்கு லட்டி எடுத்து துரத்த ஆரம்பிக்கும். இந்த கொலை சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார் ஆர்யா. தமிழீழ போராளியான தமிழ்குமரன் மாட்டிக்கொள்கிறார். இவர் அந்த சிக்கலில் இருந்து எப்படி விடுபட்டு மறுபடியும் தன்னுடைய தாய்நாட்டுக்கு சென்றார் என்பதுதான் மீதி கதை. அந்த மக்களை அரசியல்வாதியும் அந்த காவல்துறை கேரளாவில் நடக்கின்ற கதை அரசியல். அதாவது முதலமைச்சர் ஒரு மலையாளி, போலீஸ் அதிகாரி ஒரு ஆந்திரக்காரர். அவரை வைத்து பலரை பழிவாங்குகிறார் அந்த முதல்வர். ஒரு கட்டத்தில் அவருடைய பேரனை கடத்தப்படுகிறார். பேரன் கடத்தப்பட்ட பிறகு அந்த பேரனுடைய மறுபடியும் விடுவிப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கான சில பணயம் வைத்து அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் அதிலிருந்து தப்பித்தார்களா என்பதுதான். அதாவது அந்த போராளி குழுவுக்கு ஆதரித்து தங்களை இதிலிருந்து வெளிப்பட்டு ஒரு பணம் ஓரளவுக்கு சம்பாதித்து விட்டு ஒரு இசைக்குழு வைத்து நடத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டலாம் என்று நினைக்கின்ற அவர்கள் போலீஸில் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் எப்படி தப்பித்தார்கள்? இந்த ஈழப் போராளியான ஆர்யா இந்த கொலைப்பழி சிக்கலில் இருந்து அவர் எப்படி தப்பித்தார் என்பதை மிக அழகாக திரைக்கதையாக்கியிருக்கின்றார் இயக்குனர். இசை சாம் எஸ். பின்னணி இசை அவரை சொல்ல தேவையில்லை. பின்னணி இசையை வெளுத்து வாங்கியிருக்கிறார். அதே போல் பாடல்களும் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. ஆயுதம் கையில் எடுத்தவர்கள் ஒரு அரசியல்வாதியால் தூண்டிவிடப்பட்டவர்கள், அதே அரசியல்வாதியால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது ஒன்று. ஆயுதம் தூக்கியவர்கள் அந்த ஆயுதத்தாலேயே கொல்லப்படுவார்கள் என்பதும் ஒன்று. இந்த நீதியெல்லாம் இந்த கதையில் மிக அழகாக விவரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. திரைக்கதை மிக சிறப்பாக எழுதி அந்த காட்டுக்குள் அடர்ந்த காடு ஒரு அழகாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த படக்காட்சியும் அங்கு காதல் இல்லை, மோதல் தான் உண்டு. ஆனாலும் கூட அந்த போலீஸ்காரரிடம் மாட்டிக்கொண்டு முழிக்கும் தன் உடலை கொடுத்து அந்த உடலில் சூடு போட்டுக்கொள்ளும் மிக கொடூரமான அந்த போலீஸ்காரரை அந்த போராளி அடித்து துவைப்பதும் அந்த பெண்ணினுடைய அன்பை பெறுவதும் அன்புதான், அவ்வளவுதான். அவர் மற்றவர்கள் துன்பப்படுவதை காண சகிக்காத ஒரு போராளியாக வந்து போகிறார் ஆர்யா தன்னுடைய நடிப்பில் அந்த கம்பீரம், அந்த சண்டை காட்சியில் காட்டுகின்ற விவேகம் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆர்யா ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக வந்துவிட்டார் என்பதற்கு இந்த படமும் ஒரு உதாரணம். அனந்தன் காடு மர்மங்கள் நிறைந்த காடு, அரசியல் சூழ்ச்சிகள் நிறைந்த காடு.
பரபரப்பான கொள்ளைகள் நிகழ்கின்ற காடு. அந்த காட்டுக்குள் சென்று வரும்போது நமக்கு திகிலோடு தான் உள்ளே நுழைகிறோம். வெளியே வரும்போது கொஞ்சம் ஓரளவு தெளிவு வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.